மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை, கொம்பாக்கம் அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர், அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொழிலதிபர் முகமது யூனஸ் மற்றும் சுல்தான்பேட்டை பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இங்க பாருங்க திரும்ப மேடம் ரமேஷ் பாருமா ஓகேண்ணா. கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தெருநாய்கள் அதிக அளவில் சுற்றித் திரிவதால் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியாளர் உத்தரவின்படி விழுப்புரம் மண்டல கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் டாக்டர் செல்லகுமாரின் அறிவுரையின் பேரில் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தெருநாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி செலுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்விற்கு கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையாளர் துர்கா தலைமை தாங்கினார். சுகாதார ஆய்வாளர் கிருஷ்ணவல்லவன் மேற்பார்வையில் பணிகள் ஒருங்கிணைக்கப்பட்டன. விலங்குகள் நல பணியாளர்கள் மற்றும் நகராட்சி சுகாதார பணியாளர்கள் இணைந்து தெருநாய்களை மனிதாபிமான முறையில் பிடித்து வெறிநோய் தடுப்பூசி செலுத்திய பின்னர் அவை பிடிக்கப்பட்ட அதே பகுதியில் மீண்டும் பாதுகாப்பாக விடுவித்தனர். இந்த பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நகராட்சி மேற்பார்வையாளர் சங்கர் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த முகாமின் மூலம் மொத்தம் 48 தெருநாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட விலங்கு நல அலுவலர் மருத்துவர் செல்லமுத்து, விலங்குகள் நல பணியாளர்கள் மற்றும் நகராட்சி பணியாளர்களுடன் இணைந்து கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி செலுத்தும் பணியை மேற்கொண்டனர். இந்த முகாமில் மொத்தம் 48 தெருநாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டு பின்னர் அவை பிடிக்கப்பட்ட அதே பகுதிகளில் பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டன. திண்டிவனத்தை சேர்ந்த 30 வயதான ஐஸ்வர்யா என்கிற பெண் சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த தமிழக அரசு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். பேருந்து கோரிமேடு பகுதியை நெருங்கிய போது ஐஸ்வர்யாவிற்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சக பயணிகள் பேருந்து ஓட்டுநரிடம் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சூழ்நிலையின் அவசரத்தை உணர்ந்த பேருந்து ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டு பேருந்தை நேரடியாக கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்திற்குள் இயக்கி அவசர சிகிச்சை பிரிவு முன்பு நிறுத்தினார். பின்னர் பயணிகள் உதவியுடன் ஐஸ்வர்யாவை உடனடியாக பேருந்தில் இருந்து இறக்கி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து சென்றனர். அங்கு மருத்துவர்கள் உடனடியாக சிகிச்சை அளித்ததால் அவரது உடல்நிலை சீரடைந்தது. உரிய நேரத்தில் துரிதமாக செயல்பட்ட தமிழக அரசு பேருந்து ஓட்டுநரின் மனித நேயமும் தன்னலமற்ற சேவையும் ஒரு பயணியின் உயிரை காப்பாற்றியதாக பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் பேருந்து ஓட்டுநருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட வேல்முருகன் நகர் 2வது மெயின் தெருவில் கழிவுநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நெல்லித்தோப்பு பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பணிகளில் ஏற்பட்டுள்ள தொய்வு காரணமாக கழிவுநீர் சாலைகளில் தேங்கி வழிந்தோடுகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் பெருமளவில் உற்பத்தியாகி
டெங்கு, மலேரியா உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அந்த சாலையை தினமும் பயன்படுத்தும் பள்ளி மாணவர்கள், முதியவர்கள், இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். வீடுகளின் வாசல் வரை கழிவுநீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் வீடுகளில் இருந்து வெளியே வருவதற்கே சிரமப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. சாலையில் ஓடும் கழிவு நீரால் வழுக்கி விழும் விபத்துகளும் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். எனவே கழிவுநீர் வாய்க்கால் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடித்து சாலையில் ஓடும் கழிவு நீருக்கு நிரந்தர தீர்வு காண அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் கரூர் விவகாரத்தில் மனசாட்சி இல்லாமல் ஓடி வந்தவர் என விஜயை விமர்சித்தீர்களே என்ற கேள்விக்கு, அன்று முதல்வர் விஜய் போகவில்லை என்றேன், இன்று போகிறார், மனசாட்சி இருக்கிறது என்று சொல்கிறேன் என பதிலளித்தார். அன்று இல்லை, இன்று இருக்கு என்று பதிலளித்தார். அங்கே நடந்தது போன்று பத்திரிகையாளரிடம் சண்டை போட்டார் வைகோ என சொல்லக்கூடாது. நீங்கள் சண்டையிட முயற்சித்தால் ஏமாந்து போவீர்கள். நீங்கள் கேட்டதற்கு பதில் கூறிவிட்டேன், வேறு கேள்வி கேளுங்கள் என கூறினார். திமுகவிலிருந்து மதிமுக விலகியதற்கு நிம்மதியாக இருக்கிறது என துரை வைகோ சொல்லி உள்ளாரே என்ற கேள்விக்கு, லட்சக்கணக்கான தொண்டர்கள் எப்படி நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்களோ அந்த நிம்மதியை தான் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் வெளிப்படுத்தி உள்ளார் என தெரிவித்தார். இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லாததையும் செய்துள்ளார் என பாராட்டி பேசினீர்களே என்ற கேள்விக்கு, கூட்டணி இருந்த காலத்தில் நல்ல காரியங்கள் நடந்த போது நான் பாராட்டினேன். அதே நேரத்தில் நாங்கள் அவமானப்படுத்தப்பட்ட போது தாங்கிக் கொண்டு அமைதியாக இருந்தோம். ஏன் அந்த நேரத்தில் அமைதி என்ற கேள்விக்கு கூட்டணி தர்மம் என ஒற்றை வார்த்தையில் பதிலளித்தார். என் மீது 30 வருடங்களுக்கு பிறகு கொலைப்பழி சுமத்தி வீதியிலே தூக்கி எறிந்தவர்கள் என்பதை மறந்து விட்டார்களா? அதிக முறை உங்களை பாராளுமன்ற உறுப்பினராக வைத்து அழகு பார்த்தது திமுக என்ற கேள்விக்கு, அதைவிட லட்சம் முறை அண்ணாவையும் இயக்கத்தையும் தூக்கி நிறுத்தியவன் என பதிலளித்தார். தொடர்ந்து அதே செய்தியாளர் கேள்வி கேட்டதால் அடுத்த நபர் கேள்வி கேட்கலாம் என கூறிய போது சலசலப்பு ஏற்பட்டது. கரூர் விவகாரத்துல மனசாட்சியே இல்லாமல் ஓடி வந்தவர் அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணவர் இன்னைக்கு மீண்டும் வந்து அங்க ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்த பிறகு செல்கிறார் முதலமைச்சர். அன்னைக்கு போகல சொன்ன, இப்ப போறாரு வருவேன். இப்ப மனசாட்சி இருக்கு, இப்ப இருக்கு. அவர் அன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கு. நீங்க சொன்னதையே உங்கள்கிட்ட திரும்ப சொல்றேன். அனாவசியமா ஏதாவது சொல்லி அங்கே நடந்த மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட வைகோ சண்டை போட்டான ஒரு செய்தி. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மரிய வில்சன் தற்பொழுது தமிழக நிதியமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி தொழில் போட்டி காரணமாக புதுச்சேரி எழில் நகரில் வசித்து வந்த தனது உடன் பிறந்த தம்பி மரிய குளோப் மற்றும் அவரது மனைவி கேரலின் ஆகியோரின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து உருட்டுக்கட்டையால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தார். மரிய வில்சன் கொலை மிரட்டல் விடுத்த காணொலி தேர்தல் சமயத்தில் வைரலாக பரவியது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த மரிய குளோப் மற்றும் அவரது மனைவி கேரலின் ஆகியோர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைதல், தாக்குதல், சொத்திற்கு சேதம், ஆபத்தான ஆயுதங்களால் காயம் ஏற்படுத்துதல், பெண்ணின் மானத்தை அவமதித்தல், கொலை மிரட்டல் மற்றும் கூட்டுச்சதி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது. வழக்கு விசாரணைக்காக பலமுறை வாய்தா வழங்கப்பட்ட போதிலும் அமைச்சர் மரிய வில்சன் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதனிடையே இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றப்பத்திரிகையை நேரில் பெற்றுக் கொள்வதற்காக நாளை புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என நீதிபதி சேரலதன் உத்தரவிட்டுள்ளார்.
புதுச்சேரி மாநில பழங்குடியினர் மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் தலைவர் ராம்குமார் தலைமையில் பழங்குடியினர் மக்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பழங்குடியினர் சமூகத்தின் கல்வி, வேலை வாய்ப்பு, வீட்டு வசதி, குடிநீர், சாலை, சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் வசித்து வரும் பூர்வ குடியினருக்கு உரிய அரசு அங்கீகாரமும் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் முழுமையாக கிடைக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் பேசிய தலைவர் ராம்குமார், எருகுலா, மலக்குறவன், காட்டு நாயக்கன், குருமன்ஸ் உள்ளிட்ட பழங்குடியினர் சமூகங்களுக்கு உரிய அங்கீகாரமும் அரசின் இடஒதுக்கீடு மற்றும் நல சலுகைகளும் விரைந்து வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பல ஆண்டுகளாக தொடர்ந்து முன்வைத்து வருவதாக தெரிவித்தார். கூட்டத்தின் நிறைவில் பழங்குடியினர் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதில் ஏராளமான ஆண்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய போய் கேட்டாங்க. புதுச்சேரி மாநிலத்தின் குடிசை வீடு மாற்று வாரியம் சார்பில் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் மத்திய அரசு பிரதான் மந்திரி திட்டத்தின் கீழ் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பயனாளிகளுக்கு கல்வீடு கட்ட ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கிருமாம்பாக்கம் சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமை தாங்கினார். தொடர்ந்து முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய் வீதம் 53 பேருக்கு அதற்கான ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முதன்மை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுதர்சன், இளநிலை பொறியாளர் உதயகுமார், என்ஆர் காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள், பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கூறுகையில், அரசு வழங்கிய தொகையினை வைத்துக் கொண்டு விரைவில் கல்வீடு கட்டும் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். விரைவில் செயல்படும் நபர்கள் அடுத்த தவணை தொகையை பெற்றுத் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். விரைவில் வீடு கட்டும் வேலைகளை செய்யுமாறு பயனாளிகளுக்கு வலியுறுத்தினார். காமராஜர் வீடு கட்டக்கூடிய பயனாளிகள் அனைவருக்கும் லேட் ஆயிடுச்சு, மன்னிக்குவோம். செக்ரட்டரி லேட் ஆயிடுச்சு, சாப்பிட கூட நாங்கள் வந்து நேரடியாக இது நடந்து அதிகாரி ஜேஇ மூலியமாகவும் இருக்கிற வந்திருக்கிற ஜேஇ உதவியாளர் அவர்கள் காமராஜர் மூலியமாகவும் நடந்து உங்களுக்கு போன சட்டமன்றத்தில் உங்களுக்கு அந்த ஆண்டில் அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க. அதுக்கு ரொம்ப லேட். புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் தடுப்பதற்கும் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காவல்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வில்லியனூர் பகுதியை அடுத்த அரியூர் கிராமத்தில் இளைஞர்கள் 3 பேர் அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வில்லியனூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வில்லியனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் காவலர்கள் ரகசியமாக சென்று கஞ்சா விற்பனை செய்த 3 பேரை மடக்கி பிடித்து அவர்களிடம் இருந்த 50 கிராம் கஞ்சா பாக்கெட்டை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அரியூர் பகுதியை சேர்ந்த செந்தில்குமார், சதீஷ்குமார் மற்றும் எம்என் குப்பத்தை சேர்ந்த கதிரவன் என்பதும், புதுச்சேரி துப்புராயப்பேட்டை பகுதியை சேர்ந்த தினேஷ் என்பவரிடமிருந்து கஞ்சா பாக்கெட்டுகளை வாங்கி வந்து விற்பனை செய்வதும் விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் கைது செய்யப்பட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் மெயின் ரோட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பெருந்தலைவர் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 5 லட்சம் ரூபாய் மானிய தொகையை முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய் வீதம் பெறுவதற்கான ஆணையை
53 நபர்களுக்கும், இரண்டாவது தவணையாக 1 நபருக்கும், மூன்றாவது தவணையாக 2 நபர்களுக்கும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு விளக்கினார். நிகழ்ச்சியில் முதன்மை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுதர்சன், இளநிலை பொறியாளர் உதயகுமார் மற்றும் அதிகாரிகள் தாஸ் மற்றும் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாருமா புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. பள்ளியின் சமூக நலப்பணி திட்டம் மற்றும் தேசிய மாணவர் படை இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த பேரணிக்கு பள்ளியின் நிர்வாகி டாக்டர் சம்பத் தலைமை தாங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் டாக்டர் சுசீலா சம்பத் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட திருக்கனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் கோவிந்தராஜ் மற்றும் கலியமூர்த்தி ஆகியோர் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். முன்னதாக மாணவர்களிடையே உரையாற்றிய அவர்கள் போதைப் பொருட்களால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் மற்றும் சமூக சீரழிவுகள் குறித்து விரிவாக விளக்கினர். இதனைத் தொடர்ந்து காலை இறைவணக்க கூட்டத்தில் போதைப் பொருள் தடுப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பள்ளி வளாகத்தில் தொடங்கிய இந்த பேரணி காந்தி நகர், பிள்ளையார் கோவில் வீதி, வணிகர் வீதி, கேஆர் பாளையம் மற்றும் திருக்கனூர், சித்தலம்பட்டு பிரதான வீதிகள் வழியாக சென்று மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது. பேரணியின் ஒரு பகுதியாக திருக்கனூர் கடைவீதியில் பொதுமக்கள் பார்க்கும் வகையில் மாணவர்களின் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நாடகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இப்பணியில் பள்ளியின் சமூக நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை, சாரண சாரணியை இயக்க மாணவர்கள் மற்றும் பொறுப்பாசிரியர்கள் ஆகியோர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு பேரணியை வழிநடத்தினர். இறுதியில் பள்ளியின் இயக்குனர் டாக்டர் ஹரிஷ்குமார் நன்றி தெரிவித்தார். சொல்லு அப்படியே, அழித்திடும் அழித்திடும் போதை பழக்கம் முன் மேல வச்சு திருப்பி வச்சுடா. மேல வச்சு திருப்பி வைக்க அந்த பக்கம். அப்பதான் எல்லாரும் கேட்கும். எல்லாரும் கேட்குவா. போதை பொருள் நம்மை ஆட்கொள்ளாமல் விழித்திடுங்க. கடந்த ஜனவரி மாதம் 10 கண்ணு அருகே ராமநாதபுரம் கிராமத்தை சேர்ந்த தேவநாதன் என்பவருக்கு சொந்தமான பொலிரோ காரை வீட்டின் அருகே நிறுத்தி வைத்திருந்தார். மறுநாள் காலையில் பார்த்த பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனை அடுத்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு தேடி வந்தனர். கடந்த 6 மாதங்களாக திருடி சென்ற காரை வில்லியனூர் காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் திருடி சென்ற காரை விற்பனை செய்து பங்கு பிரித்ததில் 5 பேருக்கிடையே ஏற்பட்ட தகராறில் குற்றவாளி ஒருவன் நேரடியாக காரின் உரிமையாளர் தேவநாதனுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு காரை விற்பனை செய்ததை பற்றி கூறியதால் அதிர்ச்சியடைந்த காரின் உரிமையாளர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் தகவல் அளித்தார். அதன் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியை சேர்ந்த வெள்ளைச்சாமி, விஜய், முருகன், பச்சையப்பன், மணிவண்ணன் ஆகிய 5 பேரும் கூட்டு சேர்ந்து பொலிரோ காரை திருடி சென்றது தெரியவந்தது. பின்னர் மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான குற்றப்பிரிவு காவலர்கள் பார்த்தசாரதி மற்றும் சந்துரு ஆகியோர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு காரை கண்டுபிடித்தனர். பின்னர் காவலர்களிடம் சிக்கிக் கொண்டதை உணர்ந்த குற்றவாளிகள் 5 பேரும் தப்பிக்க முயன்ற போது திருடப்பட்ட பொலிரோ காரையும் குற்றவாளிகள் 4 பேரையும் அதிரடியாக கைது செய்து காவல் நிலையத்தில் கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 5 பேரும் புதுச்சேரியை சுற்றி பார்ப்பதற்கு வந்தது தெரியவந்தது. பண தேவைக்காக காரை திருடி சென்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் கார் சவாரி ஓட்டியதும் பின்னர் பண தேவை அதிகம் ஏற்பட்டதால் காரை விற்பனை செய்வதற்கு முயன்ற பொழுது
சிக்கிக் கொண்டதாக குற்றவாளிகள் வாக்குமூலம் அளித்தனர். மேலும் குற்றவாளிகள் 5 பேரில் 4 பேரை கைது செய்துள்ளனர். மணிவண்ணன் என்கிற குற்றவாளி தப்பிச் சென்று தலைமறைவாகி உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.